வணக்கம். இன்றைக்கி 2 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுக்கு இடையில நடக்கிற ஒரு சண்டை. 2வது பார்த்திங்கன்னா, அண்ணாமலை ஓபிஎஸ்ஸுக்காக பாஜக மேலிடம் வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற 2 விஷயங்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன ஒரு விஷயத்துக்காக நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி 40,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி ஓடிட்டு இருக்குது நம்ம சேனல். பரவாயில்ல, ரொம்ப நன்றி. சொன்னதுக்காக, ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் சொல்லாமே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, முதல்ல வந்து நம்ம ராமதாஸ் அன்புமணி விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது. யார் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. அந்த அவருடைய மகளோட கவிதாவோட மகன் முகுந்தனுக்கு வந்து பதவி கொடுக்குறதுலேருந்து இந்த பஞ்சாயத்து பெருசாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதை பற்றி அன்புமணியை பற்றி ரொம்ப காரசாரமாக தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறார் ராமதாஸ். இது வந்து அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கே வந்து பிடிக்கவே இல்லை. மகனையே இப்படி பேசுகிறாரு, நாளைக்கு நம்மளுக்கு வந்து இப்படி பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், தூக்கி விட்டது இருக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருது. தின்னுட்டு தூங்கலாம். நான் வந்து 96,000 கிராமங்கள் வந்து நடந்து போனேன், பஸ்ஸில் தொங்குனேன், செருப்பு இல்லாமல் நடந்தேன், இப்படியெல்லாம் கதையை விடுறாரு. இவர் விட்ற கதையை எல்லாத்தையுமே நம்ப முடியுதா அப்படின்னா நம்ப முடியல. சரி, ஒரு வேளை போயிருந்தா கூட என்ன இப்போ? அதுக்காக மக்கள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. உட்காந்து இடத்துல உட்காந்துக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல ஒவ்வொரு தேர்தல் சமயத்துலலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வருது. அன்புமணி இப்போ என்ன பண்ணுறாரு? அன்புமணி அவருடைய பையன்னா கூட ரொம்ப கேவலமாக பேசுகிறார். தின்னுட்டு தூங்குறான். அவன் அப்பயே ஊராக போய் சுற்றிருந்தானா இன்றைக்கி கட்சி பயங்கர டெவலப் ஆகிருக்கும். அவனுக்கு ஆட்சி, அதிகாரம், மந்திரி பதவி இதில் தான் ஆசையாக இருக்குது. அவன் வேறு எதுலேயுமே ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அது இல்லாமல் வன்னியர் சங்கத்தை பற்றி பேச மாட்டேங்கிறான். வன்னியர் சங்கத்தை பற்றி பேசினோம்னா மற்ற சமுதாய மக்கள் வந்து அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவநம்பிக்கையில் இருக்கிறான். இப்படியெல்லாம் பேசுகிறாரு. எல்லா விஷயமும் பேசுகிறாரு. என் சோபாவுக்கு கீழே வந்து ஒட்டு கேட்குற கருவியை வச்சதே அன்புமணி தான், அவன் பொண்டாட்டி சொல்லி தான் வச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாரு. ஒரு அப்பா எப்படியெல்லாம் மகனை பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அன்புமணி எந்த விதத்துலையுமே அவருக்கு பதிலே சொல்கிறதே கிடையாது. அதையும் கூட சொல்கிறாரு. பார்த்தீங்களா, நான் வந்து ஒட்டு கேட்குற கருவி வச்சுருக்கிறான்னு சொல்கிறோம். அதுக்கு அவன் உண்மையிலே அவன் வைக்கல அப்படின்னா அவன் பதில் சொல்லியிருக்கணும்ல. பதிலே எங்கேயுமே சொல்ல மாட்டேறான் பாருங்கள். அப்போ அவன் தானே வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வேற கேட்குறாரு. ஒரு அன்புமணி சொன்ன மாதிரி தான், குழந்தை ஆகிட்டாரு, இதை ஒன்றும் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. எதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் 9ஆம் தேதி வந்து பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த பொதுக்குழுவில் வந்து அவர் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பார். பாமகவோட தலைவராக அன்புமணி வராரு. அப்புறமா பொதுச் செயலாளராக வந்து வடிவேல் ராவணன் வராங்க. பொருளாளராக திலகபாமா வர போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பொதுக்குழுவை அதுக்காக தான் கூட்டுறாங்க. இந்த பொதுக்குழுவை கூட்டி அதில் எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் அவர் தலைமை அலுவலகம் இனிமேல் பனையூரில் தான் செயல்படுன்னு கொடுத்தாரு. அதையும் ஓகே பண்ணி அவங்க தலைமை அலுவலகம் பனையூர் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ தீர்மானமும் போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அன்புமணியோட தீர்மானங்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ராமதாஸ்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ராமதாஸ் என்ன பண்ணணும்னா நீதிமன்றத்தை நாடி தான் ஆகணும். அதனால் நீதிமன்றத்துக்கு இப்போயே வந்து போகிறார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ 9ஆம் தேதி வரை நடத்துகிறாரா, 10ஆம் தேதி ராமதாஸ் வந்து பூம்புகாரில் மகளிர் மாநாடு அப்படிங்கிறத ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது எப்படி ஏற்பாடு பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, அன்புமணிக்கு பிடிக்காமல் இருக்கிறாங்கல்ல பாமக எம்எல்ஏ அருள், இந்த மாதிரி முக்கியமான நபர்கள், வன்னியர் சங்க தலைவர்கள், இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ராமதாஸோட கரத்தை வலுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க. சரி, நடத்திட்டு போங்க. மகளிர் மாநாடு நடத்தி முடித்தோடனே ஆகஸ்ட் 17ஆம் தேதி இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டுறாரு. ஒரு பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க பொதுக்குழு கூட்டுறாங்க அப்படின்னா நிறுவனர் ராமதாஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் இங்கே பொதுக்குழுவே கூட்டணுமா. சரி, இப்போ நிறுவனர் வந்து ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு வந்து பர்மிஷனே கொடுக்கல. அதனால் அவர் வந்து பொதுக்குழு கூட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது சம்மந்தமாக தான் போகிறார். ஏன்னா ராமதாஸ் கூட்டுற இந்த 17ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழுவில் இது வரைக்குமே செயல் தலைவராக இருந்த அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலேருந்து தூக்க போகிறேன் அப்படிங்கிறார். அவர் வந்து தலைவராகிட்டார். இப்போ வந்து கட்சியில் நிர்வாகிகள் மத்தியில் 3ல் 2 பங்குக்கு மேலே வந்து அன்புமணி ராமதாஸை ஆதரிக்கிறாங்க. சிலர் மட்டும்தான் ராமதாஸ் ஆதரிக்கிறாங்க. இந்த சிலர் மூலமாக தான் பார்த்திங்கன்னா கட்சியை உடைக்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் ராமதாஸுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி ஆதரவாளர்கள் செய்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நடைபயணம் போகிறாரு, இவ்வளோ மக்களை சந்திக்கிறாரு, திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு. ஆனால் வந்து ராமதாஸ் வந்து என்ன செய்கிறாரு, அன்புமணியை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறார். அவன் தூங்கிக்கிட்டே கிடப்பான். அவனுக்கு ஆட்சி அதிகாரத்து மேலே தான் அவனுக்கு ஆசை. அவனுக்கு வந்து பதவியில் உட்காரணுன்னு தான் ஆசை. மற்றபடி அவன் மக்களுக்காக ஒன்றும் செய்யலை. இவர் என்ன செஞ்சாரா மக்களுக்காக?
கேட்பாங்கள்ல, இவர் என்ன செஞ்சார், இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சார், இவருடைய பிள்ளைங்களுக்கு தான் இவர் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கேவலமாக வந்து ராமதாஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாரு, இப்போ அன்புமணி கூட்டுற இந்த பொதுக்குழுவை வந்து கூட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார். இப்போ ராமதாஸோட பாமக பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்கார். அவர் தான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாமகவின் தலைவராக வந்து அன்புமணி வந்து மே 28, 2025 அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வேற ஒருத்தர் நிறுவனரை திரும்பவும் நாங்கள் ராமதாஸை வந்து ஒரு தலைவராக கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அது பாமகவோட பொதுக்குழு, செயற்குழு, அவசர பொதுக்குழு இதெல்லாம் கூட்டுற அதிகாரம் நிறுவனருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வார பொதுக்குழுவில் நாங்கள் வந்து யார் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்க போகிறோம். அந்த தலைவர் யாருன்னா ராமதாஸை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதனால் அன்புமணி ராமதாஸ் வந்து நிறுவனர் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இதை வழக்கை வந்து நீங்கள் அவசர வழக்காக விசாரணை பண்ணி அன்புமணி குற்ற அந்த பொதுக்குழுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த சண்டை முடியாது போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுகலாம் இதே போல் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் முதல் ஓடிக்கிட்டே இருக்குது. இபிஎஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகிகள் ஆதரவு எல்லாமே இருக்கிறனால நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அந்த பஞ்சாயத்தும் ஓடிக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் இன்னமும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து இவர் வேறு, இப்போ ராமதாஸ் வேறு, அப்பா மகன் இந்த 2 பிரச்சனைக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்குது. கட்சி தொண்டர்களுக்கு தேர்தல் நெருக்கத்தில் கண்டிப்பாக பாமகவை யாருமே கூட்டணிகளை கூப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஒரு வேட்பாளர் நிறுத்தினா அன்புமணி ஒரு வேட்பாளர் நிறுத்துவார். 2 பேருக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஓட்டுகள் பிரியும். பாமக ஓட்டே ரெண்டாக பிரியும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க யாரோட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி சார்பாக நிற்கிறவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ ராமதாஸும் அன்புமணியும் ஒன்றா இணைஞ்சு ஒன்றா செயல்படுறது நல்லது தேர்தல் நெருக்கத்தில். இல்லைன்னா இந்த 2026 தேர்தலோட க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்து ஓபிஎஸ் மேட்டருக்கு வருவோம். ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு தொத்திக்கிச்சு. ஓபிஎஸ் சைலண்ட்டாக வந்து அந்த கூட்டணிக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தார். கூட்டணிக்குள்ளே இருக்கிறனா இல்லையா சொல்லுங்கய்யா, அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட நான் எந்த நிபந்தனை இல்லாமல் வந்து சேர தயாராக இருக்கிறேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவியை கொடுங்க, அவங்களும் அதிமுகவில் தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தார். காலம் கடந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நக்கல் அடித்து விட்டார். இது வந்து பயங்கர டென்ஷன். சரி, இதுக்கு வந்து அமித்ஷாவோ சரி பாஜகவோ சரி கடந்த 8 வருஷமாக வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். ஓபிஎஸ் இருக்கிறார். அவர் வந்து அவருக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணுமா வேணாமா, அவரும் வந்து ரொம்ப நொந்து போயிட்டார். கட்சிக்குள்ளே சேர்த்து விடுங்க ஏனாலும் சேர்க்க மாட்டேங்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது சந்திக்கிறது இல்லை. அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்கறது இல்லை. பிரதமர் வந்தபோதும் பார்த்திங்கன்னா பிரதமருக்கும் வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஜி.கே. வாசன் சந்திக்கிறாரு, ஏசி சண்முகம் சந்திக்கிறாரு, எல்லாருமே சந்திக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடைக்கல. இத்தனைக்கும் உங்களை சந்திக்கிறது பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை இப்போ இது பண்ணாலும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் இருக்கார். நயினா நாகேந்திரன் நினச்சா பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடச்சிருக்கும். ஆனால் நயினா நாகேந்திரன் முன்பகையை வச்சு அவர் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ரொம்ப இது பண்ணுறாரு. என்னன்னா நயினா நாகேந்திரன் வந்து 2001 அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா. 2011 அவர் அமைச்சராக முடியாத ஒரு சூழ்நிலையை ஓபிஎஸ் உருவாக்குனார் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவருக்கு இருக்குது. அதை வந்து இப்போ வந்து பழி தீர்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இந்த பழி தீர்க்கல் விஷயம்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை இருந்தது. ராமநாதபுரத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவில் தலைமை மாற்றம் ஏற்படும், யார் கையில் அதிமுக போகுதுங்கிறது தெரியாது, ஆனால் ஐயா ஓபிஎஸ் கையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணார். இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு அண்ணாமலை மேலே ஒரு மதிப்பு இருந்தது. அண்ணாமலை என்ன சொன்னாலும் ஓபிஎஸ் கேட்டார். காரணம் வந்து என்னென்னா, சரி சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு தெளிவு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அவர் நமக்கு கைவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வெளியேறின பிறகு டிடிவி தினகரனும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸை வந்து திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நயினா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து விருந்தை வச்சு என்ன பண்ணலாம், ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பர்மிஷன் கேட்டுருக்காரு. இவர் வந்து
பாஜகவோட மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட பிஏ கிடையாது. ஆனால் இவர் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். இது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, அண்ணாமலைக்கே பிடிக்கல. அண்ணாமலைக்கு வந்து பாஜக மேல் இடத்துல ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வாக்குனால தான் அவருடைய நிர்வாகிகள் நியமன பட்டியலில் நயினா நாகேந்திரன் கொடுத்த நிர்வாகிகள் நியமன பட்டியலில் அப்படியே ஓரம் கட்டிட்டு அண்ணாமலை ஏற்கனவே இருக்கும்போது கொடுத்த அந்த நிர்வாகிகள் பட்டியலை அப்படியே போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலைக்கு மேல் இடத்துல ஒரு செல்வாக்கு இருக்குப்பா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு வேறு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா, நாங்கள் கொடுக்குறதுக்கு பங்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஏமாலியா அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் அமித்ஷா வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நயினா நாகேந்திரன் மட்டும் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு விருந்து வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. இவர் உண்மையிலேயே பாஜகக்காரரா அதிமுகக்காரரா? ஏற்கனவே அதிமுகக்காரர் தான், இவரை கொண்டாந்து இப்போ பாஜகவில் மாநில தலைவரை போட்டது தப்பியா அப்படிங்கிறத அவங்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு 86 தொகுதிகளில் ஒரு வாக்கு சதவீதம் சிதையும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெளிவாக தெரியுது. அண்ணாமலை அதை தான் என்ன செய்கிறாரு, இல்லை அவரை இந்த நம்ம கூட்டணியிலே இருக்கணும், அவருக்கான மதிப்பு மரியாதையை கொடுக்கணும், 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடாதுல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு ஒரு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இப்படி செயல்படலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைக்கிறார், அண்ணாமலை வைக்கிறார். அண்ணாமலைக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ யாருமே நம்ம கூட கூட்டணி வைக்கல நாடாளுமன்ற தேர்தலில். எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிட்டு பிரதமராக மோடி திரும்ப வரக்கூடாது, அவர் தோக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இப்போ வந்து என்ன பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அந்த கட்சியில், அவர் தான் வலுவான அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பிம்பத்தை உருவாக்கி அவரை வந்து கூட்டணிகளை கொண்டு வந்தோன்னா நமக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜக கூட்டணி ஜெயிக்கணுங்கிறக்காக கஷ்டப்பட்டவங்களை எல்லாத்தையுமே கழட்டி விடுறது தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அண்ணாமலை வந்துட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸுக்காக அண்ணாமலை வந்து பாஜக மேல் இடத்தோட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. விரைவில் வந்து அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரும்பவும் சேருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே வைத்திலிங்கத்துக்கு பிரச்சனை பஞ்சாயத்துலாம் இருக்குது. அமலாக்கத்துறை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா சொத்தை முடக்கி வச்சுருக்காங்க. அதனால் வைத்திலிங்கம்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வந்துடுங்க, நீங்கள் போய் ஸ்டாலினை முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்தித்தது, உடல்நலம் குறித்து விசாரணை பண்ணது, அப்போ கூட நான் வரல, அதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்துலாம் வருங்கிறதுக்காக தான் நான் வரல. இப்போயும் பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்ருக்காங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணாமலையும் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விரைவில் வந்து ஓபிஎஸ் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் இவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க. ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இவங்க எல்லாமே விரும்புகிறாங்க. முயற்சி எடுக்கிறது ஃபுல்லாக அண்ணாமலை ஓபிஎஸ்ஸை திரும்ப கொண்டு வரதுக்கு. டிடிவி தினகரனும் வந்து ஓபிஎஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு விவாத மேடையில் சேலம் மணிகண்டன் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் விரைவில் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் விரைவில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. டிடிவி தினகரன் கூட்டணி கட்சிக்குள்ளே வருவார், அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட மேலே நம்பிக்கை இல்லை. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதே போல் வந்து டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு இதெல்லாம் நிகழ்ந்தால் கண்டிப்பாக வந்து அதிமுக ஜெயிச்சிருன்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. சரி, எல்லாமே வச்சுருக்கட்டும், நம்பிக்கைலாம் வச்சுருக்கட்டும், பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அரசியல் சம்பவங்களை பற்றி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.